வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நாடாளுமன்றத்தில் நாளை நடக்கப் போவது என்ன? அதாவது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் 391 வாக்குகள் எடுத்தால் ஜெயிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நேற்று பாஜகவுடைய உயர்மட்ட கூட்டம் நடக்குது. எப்படி ஓட்டு போடணுங்கிறத மோடி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியுடைய எப்படி ஓட்டு போடணுங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறாங்க. இந்த நைட்டு விருந்தெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா வட மாநிலத்தில் வெள்ளம் அதிகமாக இருக்கிறது, அந்த மக்கள் துயரமாக இருக்கிறதுனால. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிராஸ் ஓட்டிங் நிறையா நடக்கும் அப்படின்னு பெரும்பாலும் பேசப்படுது. எல்லா தேர்தலையும் பேசப்படும் கிராஸ் ஓட்டிங் அப்படிலாம் இருக்கும். ஏன்னா இது யார் ஓட்டு போடுறாங்கிறது இன்னொருத்தர் பார்க்க முடியாது. இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் மாற்றி ஓட்டு போட்டாலோ, இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க மாற்றி ஓட்டு போட்டாலோ, நாயுடு கட்சியில் இருக்கவங்க மாற்றி போட்டாலோ யாராலும் யார் ஓட்டு போட்டாலும் சொல்ல முடியாது. அப்போ கிராஸ் ஓட்டிங் நிறையா நடக்கலாம். அதையும் தாண்டி இப்போ இந்த சுதர்சன் ரெட்டி அவர்கள் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் சேர்ந்து எல்லாத்தையும் பார்க்குறத நம்ம பார்த்தோம். இப்போ இவர் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் அதிமுகவட்டையோ மற்ற யார்ட்டையோ ஓட்டு கேட்ட மாதிரி நமக்கு தெரியல. அப்போ பிஜேபி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது, கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் ஏன் மோடி உயர்மட்ட குழுவில் சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து பார்க்குறாரு அப்படின்னா, இது ஒரு சாதாரண தேர்தல் இல்லை. ஏன்னா இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ஆம் ஆத்மியிலேருந்து இன்றைக்கி மம்தா பானர்ஜி உள்ளிட்ட எல்லாருமே இன்றைக்கி ஓரணியில் திரண்டிருக்காங்க. அதையும் தாண்டி ஜெகன்மோகன் கட்சி எம்பிக்கள் அவங்க சொல்கிற ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாயுடு கட்சியில் இருக்கவங்க மொத்த ஓட்டும் இன்றைக்கி அவங்களுக்கே விழுமா. ஏன்னா இந்த கிராஸ் ஓட்டிங் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ ஆந்திரா மக்களுக்கு என்ன நினைப்பாங்க, இப்போ தமிழ்நாட்டு மக்கள் விடுங்க, ஆந்திரா மக்கள் இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? இயற்கையிலே நம்ம என்ன நினைப்போம்? சரிப்பா, இது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிஜேபியில் தான் நிற்கிறார் சிபிஆர், இருந்தாலும் நம்பாள். அதாவது தேசிய என்டிஏ கூட்டணி மோடி ஒரு வட இந்தியரை போட்டு அவர் ஜெயிச்சா நமக்கு ரொம்ப கோபம் வரும். ஆனால் சிபி ராதாகிருஷ்ணனை போட்டு சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சா கோபம் வரும். சரி, என்ன இருந்தாலும் நம்பாளுப்பா அப்படின்னு உள்ளுக்குள்ளே இதை நம்பாள் தான்ப்பா போப்பா கோபம் இருக்கும். ஆனாலும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அதுபோல் இன்றைக்கி ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? உச்சநீதிமன்ற நீதியரசராக இருந்திருக்காரு, ஓய்வு பெற்ற நீதியரசர், அவருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஜெயிச்சா நல்லது தானே. அப்போ இன்றைக்கி என்ன நடக்க போகுது? அங்கே ஆந்திராவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி நாயுடு அவர்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஆனால் இயற்கையிலேயே சுதர்சன் ரெட்டி அப்படிங்கிறவர் நாயுடுக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர். அப்போ நாயுடு கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் சொல்லி வச்ச மாதிரி இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலையும் நடக்கும். அப்போ இன்றைக்கி நடக்கப் போவது என்ன, நாளைக்கு நடக்கப் போவது என்ன அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் என்னென்னா, இன்றைக்கி மோடி என்னதான் வலிமையான பிரதமராக இருந்தாலும் இந்தியா கூட்டணியில் கிட்டத்தட்ட 331 ஓட்டுக்கு 331 அப்படிங்கிறது சாலிடாக விழும்போது, இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் ஆட்சியை கவுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாயுடுவோ இல்லை இவர் நிதிஷ்குமாரோ இல்லை 2 பேரும் சேர்ந்த ஒரு ஆட்சியை கவுக்குறாங்க. நீங்கள் நினைக்கலாம் கவுக்க மாட்டாங்கலாம் இல்லை. பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நிதிஷ்கும் பிஜேபிக்கு உள்ள தொடர்பு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஜெயிச்சா சந்தோஷமாக இருப்பாங்க, தோத்தா சண்டை வரும், அவ்வளோதான். தோத்தா பெரிய அளவுக்கான சண்டை வரும். நிதிஷ் சும்மா விடுவாரா? உங்களால் தான் போச்சு, எஸ்ஐஆரால் தான் போச்சும்பாரு. பிஜேபி சொல்லும் ஒன்னால தான் ஏன் போச்சு, நீ சரியாக நிர்வாகத்தை நடத்தலாமாங்க. பதவி போச்சுன்னா சண்டை வரும். அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்லப்பா, இந்தியா கூட்டணியில் ஒரே அடியில் ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். இன்னொன்று, இந்த துணை குடியரசுத் தலைவருங்கிற தேர்தலுங்கிறதே பிஜேபிக்கு ஒரு அச்சுறுத்தல் தான். நல்லா யோசனை பாருங்கள். இப்போ வெளியில் வரக்கூடிய செய்தி என்ன? கொஞ்ச நாளா, ரொம்ப நாளா ராகுல் காந்தியுடைய செல்வாக்கு தொடர்ந்து, ராகுல் காந்தி தேசிய அரசியல் அவர் தான் நம்பர் 1 இருக்கார். ஏன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு மோடியை பல விஷயத்தில் பிரச்சனை பண்ணுறாரு. அவர் வரியை அத்தனை அளவுக்கு போடுறாரு. தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியா இருக்க மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்னு தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு நிற்குது. ராகுல் காந்தி குரல் கொடுக்குறாரு, ராகுல் காந்தி நடைப்பயணம் போயிறாரு. இதை பற்றியான செய்திகள் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல மாநிலத்தினுடைய முதல்வர்கள் ராகுல் காந்திக்கு கை கோர்க்குறாங்க. அப்போ ராகுல் காந்தி தலைப்புச் செய்தியில் இடம் பிடிச்சிட்டே இருக்காரு. இதையும் தாண்டி உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள ஒரு மர்ம நபர் உள்ள பூந்தார். அது ஒரு 2 நாள் செய்தி போச்சு. வட மாநிலங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருக்கும் போது நிதி கொடுக்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகள் திணறி கொண்டிருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதிகமாக நிதி கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் இந்த எஸ்ஐஆரை வச்சு பேச விதம், ஆம் ஆத்மி கூட்டணி விட்டு வெளியில் போச்சு.
இப்போ ஆம் ஆத்மியே உள்ளே வருது. எதுக்கு? இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். சஞ்சய் சிங் முதல் ஆளாக வந்து உட்கார்றாரு. மம்தா பானர்ஜிக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா மம்தா பானர்ஜி வந்து தனிப்பெரும் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் மேற்கு வங்காளத்தில். ஆனால் இன்றைக்கி அவரும் இந்தியா கூட்டணியில் போக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. ஏன்னா அவருக்கும் எஸ்ஐஆர் பிரச்சனை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வந்ததுனால, இப்போ குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? இதுக்கு முன்னாடி வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஆம் ஆத்மி இல்லைங்க நாங்கள் வந்து யோசிச்சு முடிவு எடுக்கிறோம், இல்லை தனிச்சு முடிவு எடுக்கிறோம், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இல்லை நடுநிலை வைக்கிறோம், இது வேணால் சொல்லலாம். ஆனால் இல்லை நாங்கள் இங்கே வரோம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பஞ்சாப் எலெக்ஷன். பஞ்சாபில் ஜெயிக்கணும், டெல்லியில் கோட்டை விட்டோம், இப்படியே போச்சுன்னா யாருமே ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுறது? நடு ரோட்டில் தான் நிற்கணும். அப்போ அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒட்டுமொத்த வாக்கும், அதாவது இந்தியா கூட்டணிக்கு தெரியும், நல்லாவே தெரியும் நம்ம தோக்க போகிறோம். ஆனால் இவ்வளோ கூட்டம் போட்டு இதை ஒரு பெரிய விவாத பொருளாக்கி இப்போ இந்தியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கோம்ல, நாளைக்கு நடக்க போகுது என்ன? காலையில் 10 மணிக்கு வந்து 101வது அறையில் அந்த பிசி மோடி அப்படிங்கிறவர் தான் தேர்தலை நடத்துகிறாரு. அவர் தான் நாடாளுமன்ற செக்ரட்டரி, அவர் தான் நடத்துகிறாரு. நீங்கள் கேட்கல அங்கேயும் மோடியானா அவர் மோடி தான் நடத்துகிறாரு. இது வந்து ஏற்கனவே 788 பேர் இருக்கக்கூடிய சபையில் 9 பேர் இல்லை, 781 பேர் தான் இருக்காங்க. 391 ஜெயிக்கக்கூடிய எண்ணிக்கை. பிஜேபி கிட்டத்தட்ட 422 இருக்குது. அதனால் பிஜேபி நியமன உறுப்பினர்கள்லாம் சேர்த்து பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் இந்த எதிர்க்கட்சிகளுடைய அந்த எண்ணிக்கை இருக்குது பாருங்கள், அதை வந்து அப்புறப்படுத்த முடியாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த எதிர்க்கட்சிகளுடைய எண்ணிக்கையை சீர்குலைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 331 இல்லாமல் ஒரு 300 ஓட்டு விழுது, 30 ஓட்டு வந்து பிஜேபி விழுதுன்னா பெரிய வெற்றி. அப்போ மோடி அவர்கள் என்ன நினைப்பார்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த எம்பிக்கள் மாற்றி ஓட்டு போடணும். அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதானா செவ்வனே நடந்து கொண்டிருக்கிறது, சைலண்ட்டாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்? ஏற்கனவே வழக்குகள்லாம் இருக்கவங்கள அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஃபோன் போயிருக்குது, நீங்கள் மாற்றி நீங்கள் இந்த பக்கம் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கான வழக்குகள் நாங்கள் தீர்க்கப்படுகிறோங்கிற ரேச்சில் இப்போவே மீடியேட்டர்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து என்ன சிக்கல்னா, 331 கம்மியாக இன்றைக்கி இந்தியா கூட்டணி வந்துருச்சுன்னா அது பெரிய பேசும் பொருள். அதே மாதிரி இன்றைக்கி பிஜேபி இருக்கக்கூடிய 422 கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்று வேணாம் 422, ஒரு 412 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் யோசனை பாருங்கள், 10 பேர் மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இதில் நியமன எம்பிக்கள் இருக்காங்களா, அவங்களாம் தெளிவாக ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் அவங்க பிஜேபி ஓட்டே வாங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ஜனாதிபதியால் அப்பாயின்ட் பண்ணவங்க, அவங்க கரெக்டாக ஓட்டு போடுவாங்க. இதே மாதிரி தான் மோடி அவர்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது, ஐயா இளையராஜா இசைஞானியா இளையராஜா காசு வாங்கிட்டு தான் போடுறாரு, அவர் வந்து நேராக போய் டெல்லியில் போய் ஓட்டு போட்டோம், அவ்வளோ சின்சியராக இருப்பார், இங்கேருந்து உருண்டே போயிடுவார். ஏன்னா அவருக்கு வந்து எம்பி பதவி யார் கொடுப்பா? இளையராஜா மியூசிக் போடுறது காசு வாங்கிட்டு மியூசிக் போடுவார், அவருக்கெல்லாம் யாருங்க எம்பி பதவி கொடுப்பா? அவர் கொடுத்துருக்கும் போது அவர் மோடிக்காக ஓட்டு போட்டார். இப்படி நிறையா சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. அதனால் இந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஏன்னா இப்போ குடியரசு துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு தனியாக சம்பளம்லாம் இல்லை. ராஜ்யசபா தலைவருங்கிறனால தான் 4 லட்ச ரூபா சம்பளம். அதுக்கப்புறம் நிறையா விளக்கு விஷயங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஓய்வு பெறும்போது கூட 2 லட்ச ரூபா சம்பளம் தருவாங்க, ஒரு வீடு தருவாங்க, ஒரு பவரான போஸ்ட்டு. அப்போ இந்த பவரான போஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி சொகுசான போஸ்ட், ஆளுநரை விட ஒரு பங்கு அதிகம். அப்படிங்கும்போது இதை வந்து ஏன்னா அவருடைய ஓய்வுக்கு வந்துடுவாங்க, மேக்சிமம் வந்து இவங்க ஓய்வுக்கு இருக்கு தான் வருவாங்க. அப்போ சுதர்சன் ரெட்டி அவர்களை பொறுத்தவரையும் ஒரு நல்ல வேட்பாளராக பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து அதாவது நம்ம தோக்க போகிறோம் அப்படி, சில பேர் என்னென்னா எப்படி நம்ம தோக்க தானே போகிறோம்னு சுணங்கி இருப்பாங்க. இவர் அப்படி இல்லை, இவரே எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறாரு. நாயுடுக்கு பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க, இன்னும் நிறைய பேருக்கு பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஓவர் தி ஃபோன் காலில் அவர் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாத்துக்கிட்டையும் பேச முடியும், ரொம்ப நாள் இருக்கார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் என்ன இருந்தாலும் ஒரு 10 பேரில் ஒரு 3 பேருக்காவது அந்த லிங்க் இருக்கும். அதை வந்து இவர் பண்ணல, இவர் பண்ணல, நம்ம சிபிஆர் பண்ணல. சிபிஆர் பண்ணாத காரணம் என்னென்னா அங்கெல்லாம் ஒன்மேன் ஆர்மி, சிபிஆர் நினைத்தால் கூட பண்ண முடியாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கலும் போது கூட சிபிஆர் வேட்புமனு தாக்கல் பண்ணல, ஐயா மோடி தான் பண்ணுறாரு, பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லா விஷயத்திலும் மோடிங்கும் போது சிபிஆர் ஒரு பதவி, உயர்ந்த பதவியை அடைந்தாலும் அதாவது என்னென்னா எப்பயுமே ஒரு பயத்தோடே இருக்கணும். மோடி ஏதாவது கோச்சுக்கு வரோம், எந்த இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசக்கூடாது, கூட்டணி கட்சி தலைவர் யார்ட்டையும் பேசக்கூடாது. இப்போ சிண்டிகேட்லேருந்து எவ்வளோ பேர்கிட்ட வந்து இவரே பேசலாம்னு நினச்சா கூட மேலிடத்தில் ஒப்புதல் இல்லாமல் பேச முடியாது. இங்கே அவர் இப்போ இவரெல்லாம் அப்படி இல்லை, சுதர்சன் அவர் ஃப்ரீ பேர்டு, எல்லாத்தையும் வந்து பார்ப்பார். அதனால் நீங்கள் வந்து ஒரு கூண்டுக்கிளி போல தான் வாழ்க்கை இனிமேல் சிபி ராதாகிருஷ்ணனோட வாழ்க்கை. ஏற்கனவே தன்கருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும், சத்யபால் மாலிக் அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும். பிஜேபி அப்படிங்கிறது ஒரு ஒன் வே ட்ராக் மாதிரி. நீங்கள் வந்து பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை வச்சுக்குவாங்க.
பிஜேபி சொல்கிறத மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா அவங்க வீட்டுக்கு இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் அனுப்பி எதிர்க்கட்சியை பழி வாங்குறத மாதிரி உங்களை மண்ணோடு சாய்த்து விடுவார்கள், அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. மற்றபடி இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இனிமேல் வந்து தொடர்ந்து தேர்தல் தான். இப்போ குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பீகார் நவம்பரில் வந்துடும். அதில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து, ஏற்கனவே தேர்தல் ஆணையர் ஒரு கூட்டத்தை வேறு கூட்டியிருக்காரு, இந்தியா முழுக்க இருக்க தலைமைச் செயலாளர்கள் வாங்க அப்படின்னு. அதனால் வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை இருக்கக்கூடிய காலங்கள் தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். பிஜேபி தன்னுடைய நினைப்பதை அனைத்தையும் செய்து விடலாம்னு நினைக்கிறாங்க. இந்தியா அப்படி இல்லை. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அவர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிகள் இருக்கிறது. போன பார்லிமெண்ட்டில் கூட இந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ சந்திரசூட் அவர்கள் இருக்கும்போது இருந்த நீதித்துறை இப்போ இருக்கா? கவாய் ஒரு பக்கம் அடின்னு அடிக்கிறாரு, இந்த பக்கம் சூரியகாந்த் வெளுன்னு வெளுக்கிறாரு. அதனால் பிஜேபிக்கு அந்த வசந்த காலம்லாம் போய்விட்டது. இப்போ வந்து அவர்கள் ஏதோ இருக்காங்க, அவ்வளோதான். இன்றைக்கி பிஜேபி நினைத்தால் வக்பு வாரிய பில் ஆகட்டும், எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கலாம், எல்லாத்தையும் செயல்படுத்த உடனே முடியுதா? என்ன இருந்தாலும் எஸ்ஐஆருக்கு எதிராக போய் எனக்கு எஸ்ஐஆரில் சந்தேகம் இருக்குன்னு நாயுடு போய் ஞானேஷ்குமார்ட்ட லெட்டர் கொடுத்தாரா இல்லையா? இதே ஒரு நல்ல முயற்சி தானே. நாயுடு என்ன கடைசி வரைக்கும் பிஜேபிக்கு துணையானுக்கு நாயுடுக்கு என்ன அவசியம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாயுடு என்ன யோசிப்பார்? குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் 10 ஓட்டு மாற்றி விடணும். அப்போ தான் மோடிக்கு இன்னும் நம்ம மேலே பயம் வரும். ஃபோனை அடிக்காமே எடுப்பார். ஐயா நாயுடு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பார். இன்னொன்று நிதிஷ் என்ன நினைப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதில் எப்படியாவது ஒரு 5-10 பேர் மாற்றி ஓட்டு போட்டால் இயற்கையிலேயே மோடிக்கு பயம் வந்துடும். 10 பேர் மாற்றி ஓட்டு போட்டால் அடுத்த நாள் பத்திரிகையில் என்ன செய்தி வரும்? துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் திருப்பம், 10 ஓட்டுகள் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு. அப்போ மோடி என்ன விஷயம்? 10 ஓட்டு ஏற்கனவே ஆதரிச்சு போட்டிருக்காங்க இந்தியா கூட்டணி. இன்னொரு 10 ஓட்டு 16 ஓட்டு நாயுடு பக்கம் நாயுடு அந்த பக்கம் போச்சுன்னா கவர்மெண்ட்டே கவுந்தது, முடிஞ்ச கதை. 26 ஓட்டில் தானே இருக்கீங்க, கவர்மெண்ட்டே கவுந்துரும்ல. இப்போ ஏன்னா அது நினைக்கக்கூடாது சார். அரசியலுங்கிறது என்ன? இன்றைக்கி வந்து மோடி, நம்ம நாயுடு, நிதிஷ் 3 பேர் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும். ராகுலுக்கு இந்த ஆட்சியை கவுக்கிறதை விட நாயுடுக்கும் நிதிஷ்க்கும் இந்த ஆட்சி கவலை வேண்டும். கவலைன்னா பயத்தோடையே இருக்கணும். நம்ம கவுன்னு நினைக்கிற பயத்தோடையே இருக்கணும். நம்ம ஃபோன் அடிக்காட்டினாலும் டெய்லி ஒரு 3 தடவை நம்ம இவர் ஃபோன் பண்ணணும். வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது ஜெயலலிதா இப்படி என்ன பண்ணாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்க. ஐயோ நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூங்கவே முடியலைங்க, ஜெயலலிதாமா நான் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி ஓடினார்ல. அந்த அளவுக்கு ஆக்கக்கூடிய துணிச்சல் இன்றைக்கி நான் நிதிஷ்க்கு இல்லாமல் இருக்கலாம், நாயுடுக்கு இருக்கும். நாயுடு அவர் தெளிவாக பண்ணார். வரக்கூடிய காலங்கள் அதை தெளிவாக உணர்த்தும். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. நம்ம எல்லா செய்தியும் போட்டுட்ருக்கோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. இதனால் உங்களுடைய கமெண்ட்டில் போடுங்க. எந்த விஷயம்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. நம்மளை வந்து விமர்சித்து கூட கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா வந்து உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.